கவரை பிரிக்க தெரியல இல்ல மீன் வாங்க போறேன் பக்கத்து வீட்டுக்காரக்காக்கு மத்தி மீன் எது மீனா அள்ளி போடு மீனா ஃப்ரை வச்சுருக்காங்க. ஒயிட் ரைஸ், மீன் குழம்பு. ஊரழகு கையில் நூறழகு உன்னால் பூமி அழகே உன்னில் நான் அழகு என்னில் நீ அழகு நம்மால் யாவும் அழகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா. இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ரொம்ப நாள் ஆச்சு நம்மளோட சேனலில் சண்டே விளாக் போட்டு. இன்றைக்கி சண்டே விளாக் தான் பார்க்க போகிறீங்க. சண்டே ஸ்பெஷலாக நம்ம வீட்டில் என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா சமைக்க போகிறோம்? மீன் குழம்பு. அதனால் மீன் மார்க்கெட் வந்து கிளம்பியாச்சு. இப்போ மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 6:30. 6 மணிக்கு என்னை எழுப்பி விட்டாரு. இவனை கொண்டு போய் மாமியார் வீட்டில் விட்டுட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். இல்லைம்மா நானும் வரோம். இவன்ட்டு நைட்டு சொல்லிட்டு இருந்தோம், காலையில் மீன் மார்க்கெட் போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். காலையில் எந்திரிச்சோன்னா அம்மா நானும் வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டானா, சரி இவனையும் கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இவனையும் கூட்டிகிட்டு கிளம்பியாச்சு. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்கோம். எங்கள் மாமியார் வீட்டில் தான் ஃபிஷ்ஷு நம்ம வந்து எடுத்து கொடுத்துட்டு வந்துடுவோம். எல்லாமே அங்கே வந்து செஞ்சுருவாங்க. நம்ம சாப்பிட மட்டும் வர வேண்டியது தான். ரெண்டாவது தம்பி இப்படி படுத்துக்கு தம்பி, கேமராவில் மறைகிறேன். ரெண்டாவது நான் மீன் குழம்பு சாப்பிட மாட்டேன், மீனும் சாப்பிட மாட்டேன். என்ன பண்ண போகிறேன்னு தெரியும். போகலாம். கிளம்பிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்துட்டோம். மாமியார் வீட்டுக்கு வந்துட்டு சாக்கு எடுக்கிறதுக்காக எங்கள் மாமியார் உள்ளே வந்து போயிருக்காங்க. ஏன்னா நம்ம வீட்டில் வந்து சாக்கு வந்து இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 4 ஃபேமிலிக்கு வந்து வாங்க அப்புறம் அதனால சாக்கு எடுக்க வந்து போயிருக்காங்க. எங்கள் குடும்பத்துக்கு 8 கிலோ நேராக உள்ள தள்ளி வை. மொத்தம் 15 கிலோ வருதா எடுவே. அதனால் பையெல்லாம் எடுத்துகிட்டு போனால் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு சாக்கு வந்து எடுக்க போயிருக்காங்க. சாக்கு வாங்கிட்டு நேராக போக வேண்டியதான். என்ன பண்ணுறாங்க இவ்வளோ நேரம்? அப்படிதான் உள்ளதல்லு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மீன் மார்க்கெட் வந்து வந்துட்டோம். ஏங்க போயிட்டுருக்கோம். அவ்வளோதான் வந்துட்டோம். காரை மட்டும் நிப்பாடுறதுக்கு ஒரு இடத்த பார்த்துட்டு உள்ளே போக வேண்டியதான். வாழ்ந்து கையெடு காலங்கத்தால். முதல்ல மீன் மார்க்கெட் வேறு சைடு இருந்தது, இப்போ வேறு சைடு மாற்றிட்டாங்க. முத இந்த சோலைகால் பக்கத்தில் இருந்தது, எங்கிட்டே போட்டு சோலைகால் பக்கத்தில் இருந்தது. நான் எப்போ இங்கே அங்கே 2-4 பேர் ஃபோன் பண்ணுறாங்கடா. ஒரு கடையில் போய் கேட்டோம். அவங்க பார்த்தீங்கன்னா 1 கிலோ 160 ரூபான்னு சொன்னாங்க. அதனால் போயிட்டுருக்கோம். வேற ஒரு கடைக்கு போகிறோம். ஏஜிதே இந்த மீனுக்கு பேர் என்னது? பாறை மீனா? பாறைங்க பாப்புங்க. பாறை தான். தெரிலண்ணே. பாறை 160 பாறை பாறை கிழங்கா நண்டு ராத்திருப்பாங்க. நண்டு இருக்கு, இறால் இருக்கு, பாறை இருப்பாங்க. கவரை பிரிக்க தெரியல இல்ல மீன் வாங்க போறேன். பக்கத்து வீட்டுக்காரக்காக்கு மத்தி மீன் எது மீனா அள்ளி போடு மீனா.
போயிட்டாங்க. 1 கிலோவா? கிலோ எவ்வளோன்னு கேட்டியா? தெரியல. நீ பொறிக்கு இருக்கா அவளை என்னன்னு கேளுங்கண்ணே. அமைதியா ஏரியா சத்தம் போட்டுற போறாங்க. ஐஸ் கட்டி கொஞ்சம் அள்ளி போடல. 1 கிலோ மீனா போதும். 1 கிலோ வருமானே. இன்னும் கொஞ்சம் எடுப்பேன். எவ்வளோ கிலோ? கிலோ எவ்வளோ? கிலோ எவ்வளோண்ணே? 200. மீன் நல்லா இல்லைன்னா மீனா நல்லா எவிடன்ஸ் இருக்கு. மீனா தான் எடுத்து போடுறா அவளை. நான் மீனே எடுத்ததில்ல. அதான் சொல்றேன். எங்க வீட்டுக்கு மீன் வாங்க வாழனா கூட வரமாட்டா அவளை. பக்கத்து வீட்டார் அக்காவுக்கு இப்போ மீன் வாங்கிட்டு அவளை. இத்தனை வருஷத்துல இன்னைக்கு உள்ள வந்து எடுத்துருக்கேன் மீன். ஜிபே பண்ணி செல்லு ஒன்னுட்டு தான் இருக்கு. நாலு 3 7 மீன் தான் இருக்கு. 7 தலை தான் இருக்கு. வருமா? 8 கிலோ எடுத்துருக்கப்போ ஒரு ரவுண்டு கூட வராது உங்களுக்கு. அதில் 5, இதில் 6, 10 கிலோ. கிளி மீனா? பல்லு கிளி மீனுன்றாங்க, கலவான்றாங்க. இங்க ஒரு காயமே. ஆஸ்பத்திரி கூட்டு போலாமா? மீன் பார்த்தீங்கன்னா வளர்ச்சியாச்சு, க்ளீன் பண்ணியாச்சு, எல்லாம் போகிறோம். அந்த மீனை எடுத்துக்கோங்க. மத்தி மீன் எவ்வளோக்கா? 320. மீன் வாங்கிட்டு போயிட்டு இருக்கோம். மீன் கிலோ எவ்வளோண்ணா? அங்கே எடுத்தது 150 ரூபா. ஆனால் காலையில் விற்றது 120 ரூபாய்க்கு விற்றுருக்குது. ஏன்னா மீன் தீர தீர ரேட் அதிகமாகிருச்சு. இதுக்கு தான் வெள்ளனே வரணுங்கிறது. நம்ம எந்திரிக்கிறதே 8 மணிக்கு தான். நான் 6 மணிக்கு எந்திரிச்சு மீன் வாங்க வந்தாக்க அப்புறம் சரி போதும். என்னவா 5 கிலோ, அதான் 10 கிலோ எடுக்கிறலாக்கா 5 கிலோ எடுத்துகிட்டு போயிருக்கேன். அந்த மாதிரி தான் அழகா வெள்ளனை வந்திருந்தா. வீட்டில் வந்து மீனை கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. தனி மிளகா அப்படி இல்லை. ஆமாம், நம்பி வீட்டுக்கு வந்திருக்காங்க. திருவிழாவுக்கு சொல்கிறதுக்கு நான் ஜெல்ல எடுத்தாவே வச்சிருக்கிறாங்கப்பா. காலையில் ஆரம்பிச்சு சாயந்தரம் நைட் ஆயிடுச்சு. மாமியார் வந்து உண்ட மயக்கத்துல தூங்கிட்டு இருக்காங்க. ஆயா தேவனை கடைக்கு கூப்பிட்டு போவேன். ஆயா கடைக்கு கூட்டிட்டு போக சொல்றான். அதுவே எங்கேயோ போய் வர விட்டு வந்து ஆளு ஜாகுன்னானா? ஏன்டா அப்படி சொன்ன? இங்க வாயா கூட போவா. ஏய் மீனா அவன் இந்த பக்கமா வாரா. சரிங்க சரிங்க. இப்ப வா காத்துலாவுக்கு. வெள்ளிக்கிழமை வா. வந்துட்டு 2 நாளைக்கு இருந்துட்டு போவ வருவ. குளிப்பாட்டு துணியா ஏய் கவன் வர திண்டுகளுக்கு போற. போடா படத்துக்கு போற கொடியா. திண்டுகளுக்கு வர போறேன் நான். ஆமா அங்க போறேன் நான். நான் கவனம் வர. ஊட்டா மூக்கு கிழிச்சு விட்டுறேன் பாத்து. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, காலையிலே ஃபிஷ் மார்க்கெட் போயிட்டு ஃபிஷ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துருந்தோம். உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்திருக்கோம். நம்ம வந்து வீட்டில் வந்து வீடியோ ஷூட் பண்ணுற வேலை இருந்தனால நான் அங்கேயே இருந்துட்டேன். எல்லா வேலையுமே இவங்க முடிச்சிட்டாங்க. என் நாத்தனாருமே வந்திருந்தாங்க. அவங்களுமே சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. ஏன்னா வீட்டுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன். இப்போ மணி பார்த்தீங்கன்னா மணி 3 இப்போ தான் வீட்டுக்கே வந்திருக்கேன். எல்லாருமே அவங்கவுங்க ஊருக்கு வந்து போயிட்டாங்க. நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷ் ஃப்ரை, மாவு, மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்றதுக்கு, தக்காளி சட்னி வச்சுருக்காங்க, ஒயிட் ரைஸ், மீன் குழம்பு. குழம்பு நல்லா சூடாக இருக்குங்க. எக்கும் வாங்கிட்டு வந்து வச்சுருந்துருக்காங்க. எல்லாரும் சாப்பிட்டு
ஐஸ்கிரீம் வாங்கி என்னை விட்டுட்டு தின்றுக்குதுங்க எல்லாம். நான் வந்து பார்க்குறேன் டப்பா மட்டும் கிடக்குது. எல்லாம் வந்து போயிட்டாங்க. இப்போ எங்கள் சித்தியை நம்பி வந்துருந்தாங்க திருவிழாவுக்கு சொல்கிறதுக்காக. அவங்கள மட்டும்தான் நான் பார்த்தேன், வேறு யாருமே பார்க்கல, எல்லாம் போயிட்டாங்க. இப்போ சரி இந்த சண்டே விளாக்குன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் சமைக்கிறது சாப்பிட்றது எதையுமே நம்ம காமிக்கலையே அப்படின்னு நீங்கள் வந்து நினைப்பீங்க. அதனால தான் சரி நம்ம வீட்டில் செஞ்சதை மட்டும் உங்கள்கிட்ட வந்து காமிக்கிறேன். ஏன்னா நானும் மீன் சாப்பிட மாட்டேன், மீன் குழம்பும் சாப்பிட மாட்டேன். அதனால நான் அங்கே எனக்குன்னு தனியாக சாப்பாடு வச்சு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இவங்க மாமியார், தம்பி, மாமா எல்லாருக்கும் இங்கே சமையல் மொத்தமாக. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு இருக்குது, தக்காளி சட்னி இருக்குது, அதனால இதை நான் எடுத்துகிட்டு போயிடுறேன். ஓகேவாங்க. இப்போ நம்ம வந்து கருவாக்கும் தம்பிக்கு மட்டும் சாப்பாடு குழம்பு ஊற்றிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து போக போகிறோம். தம்பி வந்து குளிச்சுட்டு ரெடியாக வந்து நிற்கிறான். துணிமணியை மாற்றி விட்டு நம்ம வீட்டுக்கு வந்து போகிறது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த vlog ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நான் வந்து நினைக்கிறேன். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சண்டே உங்கள் வீட்டிலலாம் என்ன ஸ்பெஷலாக சமைச்சிங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. பாய்.